Hello my dear family, I'm Malar. Today I'm going to share about some important phases of my life. ஸோ நீங்கள் கூட யோசிச்சுருந்துருக்கலாம் என்ன திடீர்னு ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் திடீர்னு ஒரு வீடியோ அந்த மாதிரிலாம் யோசிச்சுருந்துருக்கலாம். I just wanted to share this journey with you because நம்ம 1M சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். ஈவன் ஆஃப்டர் 1M ரீச் பண்ணதுக்கப்புறம் கூட I couldn't find time to share all these things with you. So I just want to take this opportunity to share about my achievements. And also I have a special announcement for you. I will tell what the special announcement in the mid of the video. So try to watch the video till the end. Okay. Actually we started this YouTube channel on March 11th 2017 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 இயர்ஸாக we were running spoken English center in ராஜபாளையம் தமிழ்நாட்டில் ராஜபாளையம் அப்படின்ற ஒரு சின்ன டவுனில் ஒரு 10 இயர்ஸாக வந்து நாங்கள் ஒரு சின்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய ராஜபாளையத்தை சுற்றி இருக்கிற ரூரல் அண்ட் நிறைய வந்து வில்லேஜஸ் அண்ட் ஹேம்லெட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேட் போர்ட்ஸ் இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா கேட்டகரியிலும் ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ எல்லா கேட்டகரியில இருந்தும் நம்ம சென்டரில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க. இட் வாஸ் நம்ம சென்டர் வந்து கொஞ்சம் ஒரு பாப்புலரான ஒரு சென்டர் தான். இன் அண்ட் அரவுண்ட் அந்த வில்லேஜஸ், அந்த சங்கரன் கோவிலில் இருந்து கூட வந்து வருவாங்க நம்ம சென்டருக்கு. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன ஒரு டவுன் இருந்தது பிஸ்னஸில். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் தான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இது எப்படி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் சஜஸ்டட் திஸ் ஐடியா ஆஃப் ஸ்டார்டிங் திஸ் யூடியூப் சேனல். அதுக்கப்புறமும் நம்ம வந்து அப்படியே வீடியோஸ் வீக்லி ஒன்ஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாக்டாக 1 இயரில் நெக்ஸ்ட் இயர் 2018 ஏப்ரல் 4th அப்போ வந்து we hit 38K. அப்போ தமிழ் நியூ இயருக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ தமிழ் நியூ இயரில் 38,000 நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருந்தோம். அப்படியே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ 2 இயர்ஸில் நெக்ஸ்ட் இயர் அதுக்கு அடுத்த இயர் ஏப்ரல் 4th வந்து we received 100K subscribers. ஸோ இதுதான் ஆக்சுவலி இட்ஸ் அ கிரேட் மைல்ஸ்டோன். ஒரு 4 இயர்ஸில் நம்ம வந்து 100K வந்து ரீச் பண்ணியிருந்தோம். 2019ஓட ஜான்வரி இஷ்யூ இருக்கும் இல்லையா, அந்த ஜான்வரி இஷ்யூவில் டாப் 5 யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு மாதிரி வந்து டாப் 20 மனிதர்கள், ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டாப் 5 யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த விகடனில் நம்மளோட சேனல் பற்றி ஆர்டிக்கிள் வந்திருந்தது. ஸோ அது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து மேகசினில் வர்றது அப்படின்னா வந்து அது ஒரு கனவாகவே இருந்தது எனக்கு சின்ன வயசுலேருந்து. ஸோ எடுத்தவொடனே இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் மேகசினில் நம்மளை பற்றின ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ் லைஃப்பில் நடந்த. தென் வந்து அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் ஆச்சு. இந்த 100K ஹிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 4 இயர்ஸ் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் 500K வந்து வித்தின் அ இயர், நெக்ஸ்ட் 1 இயரில். இந்த மீன் வைல் ஐ ஸ்டார்டட் அ நியூ பிரான்ச் இன் சென்னை ஆன் ஆகஸ்ட் 2019. ஆகஸ்ட் 2019 we started a new branch in சென்னை. ஸோ அது நான் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு சென்னையில் ஒரு நியூ பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வரும்போது என்ன பண்ண போகிறாங்க இவங்க, இங்கே போய் வந்து அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு பர்சன் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை வர்றதை பார்த்து அவரே வந்து இவ்வளோ பேர் வராங்களாம்மா, பரவாயில்லம்மா, தேடி ஒன்று திருப்பூர்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து ரீலொக்கேட் ஆகி, தஞ்சாவூர்லேருந்து, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீலொக்கேட் ஆகி அங்கே வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி நம்மளோட கோர்ஸ் எடுத்துக்கணுன்றதுக்காக அவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, யூஆர் ட்ரூலி இன்ஸ்பைரிங்மா, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ கேளுங்க, நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ஜேர்னி வந்து சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸான நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். ஸோ அது இல்லை அப்படின்னா இன்றைக்கி மலரும் இல்லை. ஓகே, ஆக்சுவலி now it's the time for special announcement. இன்னைக்கு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, we are launching an English speaking course
on Unacademy. So நம்ம வந்து Unacademyயோட we Kaizen Academy partnering with Unacademy have launched this 25 hours master course for beginners. Actually இந்த கோர்ஸில் நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா we will teach you, Kavipriya and I will teach you the foundation for beginners like everyday phrases இருக்கும் and you will learn the correct pronunciation and vocabulary enhancement இருக்கும். ஸோ மேகசின் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து ரீடிங் ஆர்டிகல்ஸ் கொடுத்து ரீட் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பிகினர்ஸ்க்கு என்ன தேவையோ ஸோ அது எல்லாமே வந்து இதில் இருக்கும். And this is actually 25 hours duration course and 5 hours வந்து it will be a doubt clarifying session exclusive-ஆ. And இது வந்து உங்களுக்கு alternative session. You will have classes on alternative days like Monday, Wednesday and Friday. அந்த மாதிரி இருக்கும். At the end of this month, this course is going to launch at the end of this month. And the timing is 8 to 9 timingல உங்களுக்கு வந்து இருக்குது. So that everyone can attend. Even office goers, அப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த டைமிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டைமிங் அப்படின்றதுனால 8 o'clock ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ட்ரை டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி விதவுட் ஃபெயில். இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி பேர்ட் ஆஃபராக ஃபர்ஸ்ட் 3 daysக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய கூப்பன் கோடு கைசன் அப்படின்ற இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 10% டிஸ்கவுண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் யூ. we just want to grow more and more. ஸோ அதனால் வந்து Unacademy அப்படின்றது ஒரு பேன் இண்டியாவில் வந்து ரீச் ஆகக்கூடியது. ஸோ அதனால் வந்து இதில் இங்கிலீஷ் டு இங்கிலீஷில் வந்து டீச் பண்ணுறோம். நிறைய பேர் மேம் இங்கிலீஷில் டீச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காக இந்த கோர்ஸ், ஓகேவா, எஸ்பெஷலி ஃபார் யூ. ஓகே, now see how to explore this Unacademy app. Unacademyல போய் எப்படி வந்து சைன்இன் பண்ணலாம், லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு Unacademy லேர்னர் ஆப்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ Unacademy லேர்னர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன காட்டுது அப்படின்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங் ஆன் Unacademy அப்படின்னு சொல்லி காட்டுது. அதில் கெட் ஸ்டார்டட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. ஓடிபி கேட்கும். ஸோ உங்களுக்கு வர ஓடிபி அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபாரின் ஸ்டடீஸ், நீட், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். இதில் இங்கிலீஷ் ட்ரைனிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நமக்கு என்ன வேணும்? இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் ட்ரைனிங் இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து Unacademyல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் நம்மளோட. ஸோ நாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம இதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ப்ரவுட் டு சே தேட். ஸோ இதில் வந்து ஃபைண்ட் அ பேட்ச் டு ஜாயின், லேர்ன் லைவ் ஃப்ரம் த எஜுகேட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. கெட் யுவர் டவுட்ஸ் ரிசால்வ்டு. கீழே பார்த்தீங்கன்னா 25 செஷன்ஸ் வித் என்னோட பிக்கோட இருக்குது. கவிப்ரியா அண்ட் எஜுகேட்டர்ஸோட பிக்சர்ஸ் இருக்குது. சூஸ் அ பேட்ச். ஸோ உங்களுக்கு இப்போ அதோடைய பேமெண்ட் கொடுத்துருக்கு. டிஸ்கவுண்ட் கோடு, வியூ டீட்டெயில்ஸ் போனீங்க அப்படின்னா லேர்ன் பேசிக் இங்கிலீஷ் வித் Kaizen இன் பார்ட்னர்ஷிப் வித் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ பேட்சோட டைமிங் வந்து 8 o'clock. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஜாயின் பேட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா லேர்ன் பேசிக் இங்கிலீஷ் வித் Kaizen, உங்களுடைய கூப்பன் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃபர் போக எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் இனிஷியேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட், வெரி சிம்பிள். இப்போ நம்மளுடைய லைஃப் ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். 4 yearsல நம்ம வந்து 500K ரீச் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 500K ரீச் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. வித்தின் அ இயரில், 1 yearல எக்ஸாக்டாக 1 yearல அடுத்த நியூ இயரில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 500K ரீச் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதை விட வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் என்ன அப்படின்னா, I reached this landmark before hitting 1 million நம்ம ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூடியூப் வந்து ஒரு கிரியேட்டிங் ஃபார் இந்தியாக்காக ஒரு சர்வே எடுத்தாங்க. எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் கிரியேட்டிங் ஃபார் இந்தியாவில்
நம்மளுடைய என்னுடைய டாக்குமெண்ட் என்னுடைய லைஃப் ஸ்டோரியை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி நடந்தது. ஸோ அந்த இன்டர்வியூவில் நிறைய ஒரு 8 மெம்பர்ஸ் பேனலில் இருந்தாங்க. நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அதை ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் they said like your story is inspiring அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்திருக்கோம் கிரியேட்டிவ் ஃபார் இந்தியா புக்கில் காஃபி டேபிள் புக்கில் நம்ம வந்திருக்கோம், யூடியூபோட காஃபி டேபிள் புக்கில். இதில் வந்து 35 கிரியேட்டர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் அப்புறம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து 35 மொத்தம் 35 மெம்பர்ஸ். அது நீங்கள் யூடியூபோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஸ்டேட்டுக்கு யார் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூபோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த ஷூட்டுக்காக அந்த ஃபோட்டோ ஷூட்காக ஹைதராபாத்லேருந்து ஒரு கேமராமேன் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு கால் வி ரிசீவ்ட் அனதர் கால் ஃப்ரம் யூடியூப். ஸோ யூடியூப்பில் இன்னொரு கால் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த 35 மெம்பர்ஸில் ஒரு 3 பீப்புள் மட்டும் கிரியேட்டிங் ஃபார் இந்தியாவோட லைஃப் ஸ்டோரி எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், அதுலேயும் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அமேசிங்கில். ஸோ ஐ குடன்ட் ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் திஸ் ஃபீலிங் வித் யூ. அப்போது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. என்ன கேட்டகரியில் சூஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. தே செட் லைக் யுவர் ஸ்டோரி இஸ் ட்ரூலி இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. பிகாஸ் நம்மளுடைய சேனல் வந்து ரொம்ப ஆர்கானிக் வியூஸ் அது எல்லாமே அவங்க வந்து ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய காமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் காமெண்ட்ஸே கிடையாது, எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கிறது காமெண்ட்ஸ். இது எல்லாமே வச்சு தான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் தே டாக்குமெண்டட் மை ஸ்டோரி. ஸோ வந்துட்டு ராஜபாளையம் ஒரு 2 days, அப்புறம் சென்னையில் பிரான்ச் இருக்கிறதுனால சென்னையில் ஒரு 2 days. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் வந்து என்னோடய ஸ்டோரியை ஒரு 4 days வந்து ஷூட் பண்ணாங்க. அது ஃபில்ம் பண்ணி இந்த March 8th வந்து கிரியேட்டிங் ஃபார் இந்தியாவுக்கு யூடியூப் அவங்களுடைய வெப்சைட் எல்லாம் மேசிவாக வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷனில் March 8th அப்போது நிறைய மேகசின்ஸில் லைக் தினத்தந்தி, தமிழ்நாட்டில் தினத்தந்தி, ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ், மலையாளம் மனோரமா கேரளாவில், அப்புறம் கர்நாடகாவில் விஜயா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய க்ராஸ் வந்து ஒரு 7 to 8 நியூஸ் பேப்பரில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. ஸோ என்னோடய இன்டர்வியூ வந்திருந்தது. அப்புறம் டெல்லியில் ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பேக் டு பேக் இன்டர்வியூஸ் வந்தது. அப்புறம் தமிழ்நாட்டில் தினம் மலர், அப்புறம் கல்கி. ஸோ இந்த மாதிரி நிறைய மேகசின்ஸில் வந்து என்னை பற்றி இன்டர்வியூ வந்திருந்தது. இந்த இயர் March 8th விமென்ஸ் டே அப்போ கூகுள் இன்வைட்டட் மீ ஃபார் த உமன் எம்பவரிங் ஈவெண்ட், உமன் வில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் த கெஸ்ட் தேர். ஸோ அது ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. தே செட் லைக் யூ ஆர் த ஹீரோ அப்படின்னு சொல்லி எனக்கு மெயிலெல்லாம் வந்திருந்தது. I went to Delhi at very first time, so I was little nervous because I don't know Hindi. So after reaching there, அங்கே போய் நமக்கு ஹிந்தி தெரியலனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு I was a bit hesitant to go to Delhi. பட் அதுக்கப்புறம் வந்து it is a great opportunity for my career அப்படின்னு சொல்லிட்டு I accepted the invitation and then went and then attended the event. And it was so nice. After going there only, I came to know that I was the hero of the event. என்னுடைய யூடியூப் டாக்குமெண்ட் பண்ண அந்த ஃபில்ம் தான் வந்து அங்கே ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய வந்து உமன் ஆண்டர்ப்ரனர், அதாவது பார்லிமெண்ட்டோட உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்திருந்தாங்க, அப்புறம் கவர்மெண்ட் செக்டர்ஸ்லேருந்து பீப்புள் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க எல்லோரும் முன்னாடியும் வந்து என்னோடய வீடியோ ப்ளே பண்ணி கிரியேட்டிங் ஃபார் இந்தியாக்காக அக்ராஸ் இந்தியாவில் மொத்தமே 3 யூடியூபர்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நம்மளோட சேனல் மலரும் ஒருத்தி. ஸோ இதுதாங்க நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் லைஃப் டைமில். இந்த 5 yearsல நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் மேக்ஸிமம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியல, ஃபாலோவர்ஸ்க்கு மெயினாக நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால் இது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டதுனால சொன்னேன். ஏன்னா ஃபாலோவர்ஸ் அல்லாத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஃபாலோவர்ஸ் சில பேருக்கு தெரியல அப்படின்றதுனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தீஸ் திங்ஸ் வித் யூ. பிகாஸ் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு மெயின் ரீசனே நீங்கள் தான்.
ஸோ அதனால் வந்து இது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக ஐ ஹாவ் டேக்கன் திஸ் டைம் டு ஷேர் ஆல் தீஸ் திங்ஸ். சும்மா வள கொலான்னு ஏதாவது பேசியிருந்தா ஐம் ஸோ சாரி. ஏன்னா வந்து நிறைய என்னோட ஃபேன் ஃபாலோவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சாரி, அதுக்கு ரீசன் வந்து நான் தான். பிகாஸ் என்னால் ஐ குடன்ட் அப்லோட் வீடியோஸும் போஸ்ட் பண்ண முடியல, என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோன்ற விஷயத்தையும் சொல்ல முடியல. அந்த மாதிரி பேக் டு பேக் இன்டர்வியூஸ், ட்ராவல்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால சாரிங்க. இப்போயாவது சொன்னேனே அப்படின்னு நினச்சிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். Love you all. Loads and loads of love to you. Bye.